ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த ரிஷபத்தில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இப்போ நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, சனி வக்ரம் பெறுகிறார். சனி வக்ர பெயர்ச்சி நடக்கிறது. ஜூலை 13 இருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகத்தில் இருக்கார். அவர் 28ஆம் தேதி நவம்பர் 28 தான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ இந்த 138 நாளும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல பலனை தருவான், இல்லை சுமாரான பலன்களை வாரி வழங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்தில் சனி இருப்பது சிறப்பு. ஆனால் வக்ரம் பெறுவது சிறப்பல்ல. அப்போ அவர் மீனத்திலேயே தான் இருக்கார். வக்ரம்னா பின்னோக்கி செல்லவில்லை. அதே வீட்டில் இருந்தாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10லேயே இருக்கார், வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால், அதாவது 11லேயே இருக்கார், வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் 10ஆம் வீட்டு பலனை தருவார்னு அர்த்தம். அப்போ அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி ஒன்றும் குறை இல்லை, சூப்பராக. அதாவது வேலையிலையும் எந்த குறை இருக்காது, உத்தியோகத்துலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது, வழக்கமாக போகிற மாதிரி தான் போகும். ஆனால் லெபோரியஸ் அதிகமாக இருக்கும். தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி கொள்வீர்கள். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு இடமாறுதல்கள் ஏற்படலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த 138 நாளும் ஓஹோன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ கோச்சார ரீதியாக வக்ரம், பிறப்பு ஜாதகத்திலேயே வக்ரம்னு சொன்னால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுங்க. அப்போது உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது. இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு சனி வக்ரம் பெறுவதால் உங்களுக்கு பெரிய இழப்புகள் எதுவும் கிடையாது. கொஞ்சம் அதிகப்படியாக உழைப்பு தேவைப்படுகிறது. அது உழைக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் நல்லா உழைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், நல்ல மேம்பாடு அடையும். குரு வேறு உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மிக மிக, அதாவது 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு. தொழில் மேன்மை அடையக்கூடிய காலம், அற்புதம்.